அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு நம்மளுடைய இந்த சம்மர் கிளாஸில் தொழுகையின் வெளிஃபர்லுகள் அப்படியும் தொழுகையின் உள்ஃபர்லுகள் இந்த ரெண்டு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒழுவுடைய ஃபர்லுகள் என்ன, ஒழுவுடைய சுன்னத்துகள் என்ன, ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா இல்லையாம்மா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தொழுகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொழுகைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி தொழுகைக்கு வெளியில் சில கடமைகள் நம்ம மேலே இருக்கு. தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி கவனிங்க, தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் தொழுகையின் வெளிஃபர்லுகள் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? மடி சொல்றா சேர்த்து தொழுகைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழுகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கட்டாயமா நம்ம செய்ய வேண்டிய சில அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? தொழுகையின் வெளிஃபர்லுகள். அதுக்கு என்ன பேரு? தொழுகையின் அந்த வெளிஃபர்லுகள். அந்த வெளிஃபர்லுகள் மொத்தம் 7. அந்த வெளிஃபர்லுகள் மொத்தம் 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 7 விஷயத்தையும் தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும். தொழுகையை செஞ்சிருக்கிறது, செய்ய வேண்டியது என்னது? கம்பல்சரி, கட்டாயம். ஃபர்லுனா என்ன? கம்பல்சரி பண்ணணும் இல்லையா? ஃபர்லுனா என்னது? முதல் விஷயம் உடல் சுத்தமாக இருப்பது. உடல் காவலந்தன் சொல்லி தொழுலாமா? உடம்புல நஜீஸ் இருக்கும் பொழுது தொழுக கூடாது. அப்போ உடம்பு சுத்தமா உடம்பு சுத்தமா இருக்கணும். அப்போ அந்த உடல் சுத்தத்துக்கு இதுவும் வச்சுக்கலாம். மேல நஜீஸ் படாம இருக்கணும். இன்னொன்று என்ன? பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு தொழுகலாமா? என்ன செய்யணும்? அதான் உடல் சுத்தத்தை கொண்டு உடம்பு குளிச்சு சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி ஒதுவும் செஞ்சிருக்கணும். உடம்பு குளிச்சு சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி ஒது செஞ்சு சுத்தமா இருக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது ரூல் என்ன? உடை சுத்தமாக இருப்பது. உடை குளிச்சுட்டு அழுக்கு துணி மூட்டையில இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு தொழுவலாமா? தொழுவக்கூடாது. அப்போ உடைனா அது ஆடை, ட்ரெஸ். நம்முடைய உடை என்னவா இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். பள்ளியாசல் போயிட்டு இருக்கிறோம் நம்ம ஹாசிம், போற வல்ல மேல காக்கா சம்பவம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. சரி, தொழுகை டைம் ஆயிடுச்சு, நாங்கள் தொழுகை போயிடலாமா? அந்த இடத்த என்ன பண்ணணும்? தண்ணி போட்டு கசக்கி கிளீன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? தொழுகைக்கு போகணும். அப்போ உடை சுத்தமா இருக்கணும். எந்த நஜீஸும் பட்டிருக்க கூடாது. ஓகேவா? கிளியரா? மூணாவது விஷயம், மூணாவது ரூல் வெளிஃபர்ல மூணாவது ஃபர்ல் என்ன? இடம் சுத்தமாக இருப்பது. நம்ம தொழுகக்கூடிய இடம் என்னவா இருக்கணும்? சுத்தமா. அப்போ 3 சுத்தம் கம்பல்சரி. உடல், உடை, இடம். சொல்லுங்க. உடல், உடை, இடம். உடல், இடம். உடல் சுத்தமாக இருப்பது. சொல்லுங்க. உடை சுத்தமா, இடம் சுத்தம். இந்த இப்போ 3மே சுத்தமா இருக்கு. அதுக்கடுத்து 4வது விஷயம் மானத்தை மறைப்பது. மானத்தை அப்படின்னா என்ன? நமக்குன்னு நம்ம எப்படி ஒழுங்கா ஒழுக்கமா நம்மளுடைய மறைக்க வேண்டிய பகுதியை மறைச்சிருக்கணும். நமக்கு எல்லாருமே சரியா சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம அம்மா அத்தா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ தொழுகைக்கு தேவையான என்ன ட்ரெஸ்ஸோ அதை அழகா போட்டிருக்கணும். மேலே தொப்பில இருந்து கால் வரைக்கும் ஆணாக இருந்தால், பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் ஸ்கார்ஃப்ல இருந்து கால் வரைக்கும் என்ன இருக்கணும்? ட்ரெஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும். ட்ரெஸ் ஃபுல்லா போட்டு இருக்கணும். வீட்டில் தூங்கும் போது ஷார்ட்ஸ் போட்டு அந்த மாதிரி தொழுகை ஷார்ட்ஸ் போட்டு தொழுவலாமா? இல்லை. அப்போ தொழுகைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ட்ரெஸ் போட்டிருக்கணும். சரியா? அடுத்தது 5வது ஃபர்ல் தொழுகைக்கு வெளியே செய்ய வேண்டியது தொழுகைக்கான நேரமாக இருப்பது. சொல்லுங்க. தொழுகைக்கான ஃபஜர் பாங்கே சொல்லல, ஓய்ஸ் எந்திரிச்சு 12 மணிக்கு அல்லாஹு அக்பர் சொல்லலாமா? 12 மணி ஆயிடுச்சு, நான் ஃபஜர் தொழுகிறேன். அப்போ ஃபஜர் தொழுகை எப்போ தொழுவணும்? ஃபஜருடைய டைம்ல. லோஹர் தொழுகை எப்போ தொழுவணும்? அசர் தொழுகைய, மக்ரிப் தொழுகைய, இஷா தொழுகைய. அப்போ 5 நேர தொழுகைக்கும் அந்தந்த டைம் இருக்கு. அந்தந்த அப்போதான் அதை தொழுவணும். அதான் அந்த ரூல். தொழுகைக்கான நேரமாக இருப்பது. தொழுகைக்கான 6வது ஃபர்ல் என்ன? கிபிலாவை முன்னோக்கி இருப்பது. எத்தனை திசைகள் இருக்கு? 4 திசை இருக்கு. சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க.
ईस्ट वेस्ट नॉर्थ साउथ அப்படியே உல்டாவா बोलता है நார்த் வெஸ்ட் கட்ட சரி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் கிப்லாக்கு இங்கிலீஷ்ல என்ன அதாவது கிப்லா இருக்க திசைக்கு இங்கிலீஷ்ல என்ன திசை கிழிஞ்சது வெஸ்டா மேற்கு வெஸ்ட் என்னது வெஸ்ட் மேற்கு திசையை நோக்கி இருக்கணும் நம்ம கிப்லாவை நோக்கி இருக்கணும் வேற மூணு மற்ற எந்த திசையிலுமே நம்ம நோக்கி தொழுவலாமா கூடாது தொழுகவே கூடாது இப்போ கிப்லாவை முன்னோக்கிறோம் ஏழாவது விஷயம் தொழுகை ஆரம்பிக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வந்துருவோம் உடல் சுத்தமா இருக்கு ரெண்டாவது ட்ரெஸ்ஸும் சுத்தமா இருக்கு உடல் சுத்தமா இருக்கு மூணாவது தொழுகக்கூடிய இடமும் சுத்தமா இருக்கு நாலாவது கரெக்டா மானத்தை மறைச்சு ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் அஞ்சாவது தொழுகைக்கான நேரமாகவும் இருக்கு ஆறாவது கிப்லா இதுதான் இப்போ நம்ம மல்சா பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல கிப்லாங்க இருக்கோ அங்கே நிற்கணும் இப்போ கிப்லாவை நோக்கி நின்னாச்சு இப்போ ஏழாவது கடைசி நியத் செய்வது என்ன செய்யணும் வா நம்ம மகரிப்புக்கு என்ன நீங்க சொல்லுங்க மகரிப்புடைய 3 கிப்லா நிப்பாடி இமாமை பின்தொடர்ந்து எப்போ சொல்லணும் இமாம் இருந்தா சொல்லணும் நம்ம தனியா தொழுதா அதை என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது 3 ரக்காத் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் நியத் செய்யணும் அப்போ நியத் செஞ்சு உடல் சுத்தமாகிறதுல இருந்து நியத் செய்யற வரைக்கும் இந்த 7 ஃபர்லுகளும் தொழுகையை எப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு இது இந்த ஆரம்பிப்பதற்கு முன்னாடி செய்யக்கூடிய ஃபர்லுக்கு தான் என்ன பேரு தொழுகையின் வெளி ஃபர்லுகள் தொழுகையின் எத்தனை 7 அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ தொழுகை ஆரம்பிச்சாச்சு தொழுகைக்குள்ள என்னென்னலாம் பண்ணணும் தொழுகைக்குள்ள என்னென்னலாம் ஃபர்லு அப்படின்றத பார்க்க போறோம் தொழுகைக்கு வெளியில எத்தனை ஃபர்லு 7 ஃபர்லு பார்த்தாச்சு இப்போ தொழுகைக்குள்ள எத்தனை ஃபர்லுகள் தொழுகைக்கு அதான் பேரு தொழுகையின் உள் ஃபர்லுகள் தொழுகையின் 6 எத்தனை இருக்கு இந்த 6 ஃபர்லுகள்ல ஏதாச்சும் ஒரு ஃபர்லு மிஸ் ஆனாலும் தொழுக கூடாது தொழுக எப்படி இந்த 7 ஃபர்ல ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் தொழுக கூடாதோ அதே மாதிரி இந்த 6 ஃபர்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் திருப்பி அதே தொழுகை நம்ம என்ன செய்யணும் ஒருத்த இந்த 7 ஃபர்ல இருக்கு எல்லா நியத்து கரெக்டா பண்ணிட்டான் ஆனா ஒரே ஆடை அழுக்கா இருக்கு ட்ரெஸ் அழுக்கா இருக்கு அப்போ தொழுக கூடாது திருப்பி தொழும் இது மாதிரி எல்லா ரூல்ஸையும் கிப்லாவை பார்க்காம வேற பக்கம் தொழுதுட்ட அப்ப அந்த தொழுகையே கூடாது திருப்பி அந்த தொழுகையை தொழுகணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்லுன்றது எப்பவுமே கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஃபாலோ பண்ணலன்னா அந்த தொழுகை கூடாது அதே மாதிரி தான் இப்போ வெளியில இதை ஃபாலோ பண்ணலன்னா தொழுக கூடாது இந்த ஃபர்லு உள்ள தொழுகைக்குள்ள இதை செய்யலைன்னா தொழுக கூடாது என்னென்ன பாருங்க முதல் விஷயம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அல்லாஹு அக்பர் என்று கூறி தக்பீர் தஹரீமா என்னது ஃபர்ஸ்ட் நம்ம போய் தக்பீர் கட்டுறோம் இல்லையா அல்லாஹ் அக்பர் அந்த தக்பீருக்கு பேர் என்னது தக்பீர் தஹரீமா தக்பீரே தஹரீமா அந்த தக்பீரை கட்டிடணும் தக்பீர் சொல்லி தொழுகைக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு இப்பதான் தொழுகைக்குள்ளே நம்ம போறோம் நியத் செய்யற வரைக்கும் தொழுகைக்கு வெளியே இருக்கிறோம் தக்பீர் கட்டோன்னு எங்க வந்துட்டோம் தொழுகைக்கு உள்ள வந்துட்டோம் அப்போ தொழுகைக்கு உள்ள வர்றதுக்கு முதல் ஃபர்ல் என்னது தக்பீர தஹரீமா ரெண்டாவது ஃபர்ல் உள்ள செய்ய வேண்டியது நேராக நிலை அதாவது கியாம் சொல்லுங்க நேராக நிலை அதாவது கியாம் நிற்பது நிலைன்னா இப்படி நேரா நிக்கலாம் இல்லையா நீ பார்த்தா தக்பீர் கட்டிக்கிட்டு இப்படி நிக்கலாமா போஸ்ட் குத்திட்டு நிக்கலாமா இல்ல செவத்துல இப்படி சாஞ்சிக்கலாமா கேர்ள்ஸ் சாஞ்சிக்கிறீங்களா மகரிப்ல அப்படிலாம் சாயக்கூடாது என்ன பண்ணணும் ஏய் தர்ஷன் நேரா நிக்கணும் நேராக அதுக்குதான் தமிழ் வார்த்தை நிலை சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்க நிலை வயசு மொட்டை மண்டை புலக போது இப்போ பாடம் நடத்தும் போது நீங்க கவனிக்கணும் அடி வாங்குவீங்க அப்புறம் அடுத்தது நேராக நிலை நிற்பது அப்போ ஒருத்தர் நிக்கல அவர் தொலைவ கூடுமா கூடாது வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அவங்களால என்ன செய்யவே முடியாது நிக்கவே முடியாது அவங்க என்ன பண்ணலாம் உட்கார்ந்து தொழுவலாம் ஆனா நம்ம நல்லா இருக்கும்போது உட்கார்ந்து கூடாது ஃபர்லான தொழுகை கூடாது அடுத்தது மூன்றாவது கிராத் ஓதுவது கிராத் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவோம் அப்புறம் கூட துணை சூரா ஓதும் சூரத்துல் ஃபாத்தியாவும் அது ரெண்டும் ஓதணும் அதுக்கு தான் கிராத் அதுக்கு தான் என்னது கிராத் நான்காவது சூரத்துல் ஃபாத்தியா ஓதியாச்சு துணை சூரா ஓதியாச்சு அடுத்து என்ன செய்யணும் ருக்கு செய்யணும் ஒருத்தர் ருக்கு செய்யல டைரக்டா சஜ்தா போயிட்டாரு தொழுக கூடுமா கூடாது ஏன்னா ஃபர்லு ஏன்னா இது என்னது
அப்ப நான்காவது தொழுகையுடைய உள் ஃபர்லுகள், நான்காவது ருக்கு செய்வது, ஐந்தாவது 2 சஜிதாக்கள் செய்வது. 2 சஜா செய்யணும், 2 சஜிதாவும் செய்யணும். ஒருத்தர் சஜிதாவே செய்ய மறந்துட்டாரு, அப்ப அவர் தொழுகை கூடுமா? கூடாது. அடுத்து வாங்க, ஆறாவது கடைசி ஃபர்லு, கடைசி இருப்பில். அப்படின்னா கடைசி நம்ம உட்கார்ந்து இருப்போம் இல்லையா அத்தையாத் முறையில், அதான் கடைசி இருப்பு. அதுக்கு பேர் தானது அத்தையாத் ஓதும் அளவுக்கு அமர்ந்திருப்பது. அத்தையாத் ஓதும் அளவுக்கு கடைசி இருப்புனா என்ன? 2 ரக்காத் தொழுகைக்கு இருந்தா 2வது ரக்காத்துடைய கடைசி இருப்பு, 3 ரக்காத் தொழுகையா இருந்தா 3வது ரக்காத்து, 4 ரக்காத் தொழுகையா இருந்தா 4வது ரக்காத். அப்போ எத்தனை ரக்காத் தொழுகை இருக்கோ அந்த ரக்காத்துல ஒரு கடைசி ரக்காத்து தான் அது கடைசி இருப்பு. அந்த கடைசி இருப்புல அத்தையாத்து ஓதி அப்புறம் என்ன ஓதுவோம்? சலவாத்து ஓதி துஆய மாசூரா ஓதுறோம் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி உட்கார்ந்து ஓதுற அளவுக்கு என்ன பண்ணும்? உட்காரணும். இதெல்லாம் பண்ணாதான் தொழுகையின், இதெல்லாம் என்னது? தொழுகையின் உள் ஃபர்லுகள். இதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆனாலும் தொழுகை வெளி ஃபர்லுகள் எத்தனை? ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆனாலும் அப்போ இன்ஷாஅல்லாஹ் இனிமேல் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணலாமா தொழுகையில? முதல்ல தொழுகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? 7 உடல் நேரமாக இருப்பது, கிபிலா நியத், இத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தொழுகைக்கு உள்ள போகணும். சரி, உள்ள வந்தாச்சு. இப்ப முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர் என்று கட்டுவது, நேராக நிற்பது, கிராத்து ஓதுவது. அடுத்து 3வது, 4வது ருக்கு செய்வது, 2 சஜிதாக்கள் கடைசியில். மாஷா அல்லாஹ், சூப்பர். இன்ஷா அல்லாஹ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முஸ்லீம்கள் இருப்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் உனக்கு தங்கச்சி அக்கா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளோ நாளாக நம்ம தொழுதுட்டு இருந்தோம், ஆனால் தொழுகைக்கு ஃபர்லு இதெல்லாம் கம்பல்சரி. இது இல்லைன்னா நம்ம தொழுகை என்ன ஆகாது? கூடாது. தொழுகைக்கு வெளி ஃபர்லுகள் 7 இருக்கு, தொழுகைக்கு உள் ஃபர்லுகள். இதை யாரு செய்யலையோ அவங்களோட தொழுகை என்ன ஆகாது? சொல்லிக் கொடுப்பீங்களா? முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? அடுத்து எல்லாரும் சொல்லிக் கொடுப்பீங்களா? அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமான இல்மை பெற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாடம் முடிஞ்சுச்சு. ஸலவாத் சொல்லுங்க.